சீரீஸ். மைனி அக்காவை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன்னு தெரியுமா? எல்லா திசையிலும் தீபம் தான். எங்க பார்த்தாலும் ஒரே லைட்ஸா இருக்கு. டைனி, நீ இதுக்கே எக்ஸைட் ஆயிட்டா எப்படி? நம்ம மணிக்கோம்ல கூட தீபாவளி லைட்டிங் போட போறோம். அததான் ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆமா அக்கா, ஆனா ஒரு டவுட். நம்ம அப்பா அம்மா டைம்ல தீபாவளி எப்படி இருந்திருக்கும்? அப்ப சோஷியல் மீடியா இல்ல, ரீல்ஸ் இல்ல, மீம்ஸ் இல்ல, ஆனா மகிழ்ச்சி இருந்துச்சாக்கா? என்னடா டைனி இப்படி கேட்டுட்ட? அந்த காலத்து தீபாவளி தான் ரியல் ஸ்பார்க்கிலே. அப்போ வீட்டில் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் செய்வாங்க. அடுப்பில் இருக்க சாம்பல் புகையும் அந்த ஸ்நாக்ஸோட வாசனையும் சத்தமும் சிரிப்பும் எல்லாமே ஒரு அழகு தான். இப்போ தான் எல்லாமே ஆன்லைன் ஸ்வீட் பேக்ஸ் ஆயிடுச்சு. அக்கா சரியா சொல்ற. அப்படி பார்த்தா முறுக்கு, சீடை, அதிரசம் எல்லாம் வீட்டிலேயே பண்ணுவாங்க. இப்போ ஒரு பாக்கெட் வாங்கி போட்டோ போட்டு ஹோம்மேட்னு எழுதிடுறாங்க. ஆமாண்டா டைனி, ஹோம்மேடாக இருந்த ஃபீலிங்கே வேற. ஹோம்மேடாக ஸ்வீட் ஃப்ரை பண்ணுற வாடை தான் என்டையர் ஸ்வீட் ஃபுல்லாக ஃபில் ஆகும். அந்த ஸ்மெல் தான் ஆக்சுவல் தீபாவளி கவுண்ட் டவுனாகவே இருக்கும். அக்கா, அந்த நேரத்துலலாம் ட்ரெஸ் வாங்குற ஃபீலிங்கும் இருந்திருக்கும். அப்பெல்லாம் நியூ ட்ரெஸ் தான், ஆனா ஃபுல் எக்ஸைட்மெண்டடா இருக்கும். இப்பெல்லாம் டெய்லி ஆன்லைன் சேல் இருக்குக்கா. ஆமாம் டைனி, அந்த ஒரு ட்ரெஸ்ஸு தான் ஃபெஸ்டிவல் மூட். அப்போது கிட்ஸ் எல்லாம் நியூ ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நெய்பர்ஸ்க்கு போய் ஹாப்பி தீபாவளின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாரும் ஃபோன்லேயே ஸ்டிக்கர் அனுப்பிடுறாங்க. அந்த டைம்ல ஸ்வீட் ஷேர் பண்றது போல ஃபீலிங் வராது அக்கா. இப்ப டோன்ட் ஓபன் த பாக்ஸ் பிஃபோர் போஸ்டிங் பீரியட் ஆயிடுச்சு. சரியா சொன்னடா டைனி. அப்போ எல்லாம் ஸ்வீட்ஸை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாமே ஹோம் மேட் அண்ட் மேட் வித் லவ்வாக இருக்கும். இப்போ எல்லாமே மேட் வித் ப்ரிசர்வேட்டிவ்ஸாக மாறிடுச்சு. அக்கா, தீபாவளி மார்னிங் ஆயில் பாத் எடுக்கிறத பத்தி சொன்னோம் இல்ல? ஆயில் பாத் எடுக்கிறது கிளென்சிங்காகன்னு சொன்னோமே. ஆமாண்டா, அந்த ஆயில் பாத் ஒரு ரிச்சுவல் மாதிரி தான். அதுக்கப்புறம் எல்டர்ஸ் கிட்ட போய் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணும். அப்போது ஸ்வீட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஃபுல் டே ஹவுஸ் ஃபுல்லாக ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அக்கா, அப்போ கிராக்கர்ஸ் எங்கிருந்து வந்துச்சு? சிவகாசி பத்தி ஆல்ரெடி பேசியிருந்தோம். அப்போ அந்த டைம்லயும் பிஜிலி கிராக்கர் தான் பாப்புலரா இருந்ததா? ஆமாம் டைனி, அந்த காலத்துலேயும் பிஜிலி, ஆட்டம் பாம், புஸ்வானோ, கம்பி மத்தாப்பு இதெல்லாம் தான் ஹீரோஸ். ஒரு 100 வாலா வச்சா போதும், எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அக்கா, அந்த 100 வாலா சத்தம் இப்பயே மைண்ட்ல எக்கோவா கேக்குது. அப்ப எல்லாரும் டுகெதரா பஸ் பண்ணுவாங்கல்ல? ஆமாம் டைனி, அதுதான் தீபாவளியின் ரியல் ஜாயாக இருந்தது. எந்த வீட்டில் எந்த பட்டாசு வெடித்தாலும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கை தட்டி சந்தோஷப்படுவாங்க. இப்போ எல்லாமே நாய்ஸ் பொல்யூஷன் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஆமாக்கா, ஆனா அந்த டைம்ல யுனைட்டி இருந்தது. எல்லா நெய்பர்ஸும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணாங்க. இப்போ கேட் க்ளோஸ், சவுண்ட் க்ளோஸ், லைட் கூட க்ளோஸ்க்கா. டைனி, அதனால தான் சொல்கிறேன், தீபாவளி இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் லைட், இட்ஸ் அபவுட் கனெக்ஷன்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். அக்கா, தீபாவளி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்ல உன்னோட ஃபேவரட் எதுக்கா? எனக்கு சோமாஸ், அதிரசம், முறுக்கு எல்லாமே. ஆனால் அதில் ஃபேவரட் கை முறுக்கு தான். அதை பார்த்தா அம்மாவோட பேஷன்ஸ் நமக்கு எப்படின்னு தெரியும். மைனி, ஒவ்வொரு ஸ்வீட்டும் ஒரு எமோஷன் போலதான். அதுக்கு பின்னாடி டெடிகேஷன் இருக்கு. சரியா சொன்ன டைனி. அப்போல்லாம் கிட்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. டோர் ரோல் பண்ணுறதில்ல, பிளேட் செட் பண்ணுறதில்ல. இப்போ எல்லாரும் மொபைல்லையே பிஸியாக இருக்காங்க. அக்கா, அந்த டைம்ல இருந்த தீபாவளியில ஈவினிங் டைம் எப்படி இருக்கும்? அப்போ எல்லாம் ஈவினிங் டைமில் தீபம் ஏற்றி வச்சாதான் ஃபெஸ்டிவல். ஒரு வீடு ஒரு தீபம் வச்சா போதும், அந்த லைட் கனெக்ஷன் ஃபுல் ஸ்ட்ரீட்டுக்கும் போயிடும். இப்போ எல்லாம் எல்இடி லைட்ஸோடவே முடிஞ்சிடுது. பட் அதில் சோல் லைட் இல்லை. உண்மைதான் அக்கா, அந்த சின்ன லைட்லயும் பெரிய சந்தோஷம் இருந்துச்சுல்ல? டைனி, இப்போ தீபாவளி மாடர்ன் ஆகிடுச்சு. ஆனால் அந்த சிம்பிளிசிட்டி தான் ரியல் பியூட்டியாக இருக்கும். கேஜெட்ஸ், ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாம் இருக்கட்டும், ஆனால் டூகெதர்னஸை மறக்கக்கூடாது. அக்கா, இதுல
is not about money or lights. It's about love, laughter and little memories. அதுதான் நம்ம தீபாவளி. அக்கா, நம்ம டைனி மைனி வேர்ல்ட்ல லைட் போடலாமா? லெட்ஸ் க்ளோ இட் அப் வித் கைண்ட்னஸ். Of course டா. ஒவ்வொரு அணிக்கோம்லயும் ஒரு தீபம் ஆஃப் லவ் வைக்கணும். அக்கா, கண்டிப்பா எல்லாருக்கும் ஓல்டு தீபாவளி மெமரிஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை ஃபன்னி மொமெண்ட்ஸ், எத்தனை ஃபேமிலி ஸ்டோரிஸ் இருக்கும்ல. ஆமாம் டைனி, அந்த மெமரிஸ் தான் நம்ம ஃபியூச்சருக்கு லைட். எவ்ரி லாஃப், எவ்ரி ஸ்வீட், எவ்ரி ஸ்பார்க் கீப்ஸ் தீபாவளி அலைவ். அப்படின்னா நம்ம சொல்லலாமா, தீபாவளி இஸ் நாட் எ டே, இட்ஸ் an emotion. So friends, remember, every lamp you light, do it with love. அதுதான் தீபாவளியின் ரியல் க்ளோ. மினிபீஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேவரட் மெமரியை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த தீபாவளியில உங்க வீட்டையும் உங்க மனசையும் வெளிச்சமா மாற்றுங்க. பாசத்தோட பகிருங்க, அன்போட சிரிங்க. Be happy, be festive.